அன்பிற்கினியவர்களே வணக்கம். சுரேஷுடன் ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில், அந்த மாவட்டம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வேலூர் மாவட்டத்திற்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு மாவட்டம். சரி, அந்த ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 4 மாதங்கள், அதாவது முதல் மாதம் சம்பளம் வரல, 2வது மாதமும் ஊதியம் வரல, 3வது மாசமும் ஊதியம் வரல, 4வது மாதமும் ஊதியம் வரல. இப்ப 4 மாதமா ஒரு ஆசிரியருக்கு ஊதியம் வழங்கப்படாவிட்டால் அவருடைய குடும்பம் என்ன ஆகும்? இதுதான் கேள்வி. அதுவும் எதற்காக அவருடைய ஊதியம் நிறுத்தப்பட்டது என்று நிர்வாகத்தால் எந்த விதமான தகவலும் அளிக்கப்படவில்லை. இதுதான் முக்கியம். எதுக்காக சம்பளத்தை நிறுத்துறாங்கன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் இல்லையா? ஒருத்தருடைய ஊதியத்தை நிறுத்துவதற்கு முன்பாக உங்களுடைய ஊதியத்தை இன்ன காரணத்துக்காக ஏன் நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு 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 ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து கேட்டுட்டு, இந்த காரணத்துக்காக உங்களுடைய சம்பளத்தை நிறுத்திடுறோம் அப்படின்னு கொடுக்கணும். பொதுவாக அப்படி கொடுக்கறதே கூட முறையற்றது. ஏனென்றால் ஊதியம் என்பது ஒருவருடைய ஜீவாதாரம், அவருடைய வாழ்க்கை. அதுதான், அதை வச்சுதானே ஒருத்தர் சாப்பிட முடியும். இதுதான் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரைட் டு லைஃப் என்று கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் 21 சொல்லுது. அது ஊதியம், அந்த இன்டர்பிரிட்டேஷன்லாம் போகும். ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 1922 இருக்குது பாருங்க, அரசு அந்த அடிப்படை விதிகள். அதுல ரூல் நம்பர் 9க்கு போனாலும் ஊதியம் என்ன, அப்புறம் ஜீவாதாரமா கொடுக்கிற பிழைப்பூதியத்துக்கு என்ன ரூல் நம்பர் 53, 54 போன்றதெல்லாம் இருக்குது. நாம அதெல்லாம் சொல்லி என்னென்ன ரூல் என்று சொல்லி உங்களை எல்லாம் அதிகமா சட்டத்தினுடைய விதிகளை சொல்லி சுமையை ஏற்றக்கூடாது என்கிற காரணத்தினால் நேரடியா விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். அந்த நண்பர், எனக்கு தெரிஞ்ச நண்பர் என்கிற காரணத்தினாலே வந்தாரு. சார், எனக்கு முதல் மாசம் சம்பளம் கொடுக்கல, 2வது மாசம், தொடர்ந்து 4 மாதங்களாக எனக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு. சரிங்க, அதுக்கு எங்கிட்ட ஏன் வரீங்க அப்படின்னா, சார் உங்ககிட்ட தான் சார் அதுக்கான மருந்து, நான் என்ன மருத்துவமனை நடத்துறேன்? இல்லை சார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு உங்களுடைய பேனா வேணும், உங்களுடைய எழுதுகோள் வேண்டும்னு கேட்டார். என்னுடைய பேனாவை கேட்டார் அவர். சரி கொடுந்தாங்கன்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி அவர் என்ன எழுதினார், அதான் முக்கியம். அவர் பயன்படுத்தினது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. அதுல எந்த செக்ஷன் பயன்படுத்தினார் தெரியுமா? செக்ஷன் 7 கிளாஸ் 1. அப்படின்னா என்னது இது? இப்படி ஏதாவது ஒண்ணு செக்ஷன் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிடுறீங்களே என்ன அப்படின்னா, செக்ஷன் 7 கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, அதுதான் லைஃப் அண்ட் லிபர்ட்டி சார்ந்த விஷயங்கள். ஒருவருடைய வாழ்க்கை அல்லது சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம அது சம்பந்தமான தகவல்களை கேட்டால் 48 மணி நேரத்துல கொடுக்கணும். ஏன்னா அது அவருடைய ஜீவாதாரம் சார்ந்தது. சரி, அப்போ இங்கதான் ஊதியம் நிறுத்தப்பட்டதே, அது ஜீவாதாரம் சார்ந்ததா இல்லையா? அதனால இவரு தகவல் அறியும் உரிமை சட்டம் செக்ஷன் 7 உட்பிரிவு 1, அதாவது அடைப்புக்குறிக்குள் 1, 7 அடைப்புக்குறிக்குள் 1. இவர் என்ன கேட்டாரு, நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே, தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வேண்டுகோள்லாம் விடுக்க கூடாது. நீங்க எனக்கு ஊதியத்தை கொடுங்க அப்படிலாம் போடக்கூடாது. அது கிரீவன்ஸ், குறை தீர்வு அமைப்பு அல்ல. இப்ப இவர் என்ன அதை பயன்படுத்தி சரியான கேள்வியை, என்னுடைய எழுதுகோலை இரவல் வாங்கி எழுதினார். என்ன எழுதினாரு? ஏன் என்னுடைய எழுதுகோல், என்னுடைய பேனா ஏன் வாங்கினார்னா, அவர் என்னுடைய பேனா நல்லா எழுதும்ங்கிற சட்ட நுணுக்கத்தோடு எழுதும் என்கிற நம்பிக்கையில வாங்கி எழுதினார். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 7 உட்பிரிவு 1ல இவர் கேட்கிறார் கேள்வி, எனக்கு ஊதியம் போட்டுட்டீங்கன்னாக்கா அந்த ஊதியம் போட்டுட்டதுக்கான ஆதாரமான அந்த பில் ட்ரெஷரிக்கு அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அந்த கருவூலத்துக்கு அனுப்புன அந்த பில் காப்பி கேட்கிறார் இவர். 4 மாதங்களாக எனக்கு ஊதியம் வழங்கிருப்பீங்கல்ல, எனக்கு கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த ஊதியம் எனக்கு கொடுத்து சம்பளம் கொடுத்ததுக்கான பில் போட்டு அனுப்பிடுவீங்க, அந்த காப்பி போட்டிருந்தா தானே கொடுக்க முடியும். அதே லைஃப் அண்ட் லிபர்ட்டி, என்னுடைய வாழ்க்கை மற்றும் உரிமை சார்ந்த விஷயம் என்கிற காரணத்தினாலே 48 மணி நேரத்திலே நீங்கள் வழங்க வேண்டும்னு போட்டார். அக்யூட்டன்ஸ் காப்பி, பில் காப்பி, அந்த ஈசி அதெல்லாம் சொல்றாங்க, அதை போட்டார். எனக்கு கொடுக்க வேண்டிய, எனக்கு நீங்க கொடுத்திருந்தா அந்த காப்பி கொடுங்க. பிச்சு கட்டிக்கிட்டு இவருக்கு அந்த 48 மணி நேரம் எங்க இருந்து கணக்கிடலாம்? அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மனு அந்த அதிகாரியால், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் என்று சொல்கிறோமே, பொது தகவல் அலுவலர், அவர் கைக்கு கிடைத்த நிமிடத்திலிருந்து கவுண்ட் ஆகுது. இவங்க போட்டதுனால இவர் 48 மணி நேரத்துல இல்ல, 3 நாள்
48 36 மணி நேரத்துல அவருடைய அக்கௌண்ட்டுக்கு 4 மாசம் 1,00,000 சில்லற ஒரு ஒரு 3 லட்சத்துக்கு கிட்ட 3 லட்சம் கிட்ட அவருடைய ஊதியம் கணக்கிலே வந்து விழுந்து விட்டது. அப்படின்னா உங்களுக்கு போட்ட பில் காப்பி இதை அனுப்புறோம், உங்களுக்கு கொடுத்த அக்யூட்டன்ஸ் இதை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த 48 மணி நேரத்திலே இவங்கள் துரிதமாக உழைத்து பில் போட்டதை அனுப்புறாங்கன்னா இவர் கணக்குக்கு அந்த நிலுவைத் தொகையோடு ஒரு 2-3 நாட்கள்ல, அதிகபட்சமாக 4 நாட்கள்ல நிலுவைத் தொகை முழுக்க ஊதியம் வழங்கப்பட்டு விட்டது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஊதியம் என்பது ஜீவாதாரம், லைவ்லிஹுட் என்று சொல்லுகிறோமே, அதன் அடிப்படையிலே செக்ஷன் 7 கிளாஸ் 1 வருது. வாழ்க்கையை பாதிக்கிற, உரிமையை பாதிக்கிற எந்த விதமான தகவலும் 48 மணி நேரத்திலே கொடுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய ஊதியம் நிலுவைத் தொகையாக 3 லட்சத்தை கடந்த ஒரு தொகை, அது எவ்வளவோ தொகை, அது வந்துவிட்டது. பயன்படுத்த வேண்டியது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 செக்ஷன் 7 கிளாஸ் 1. வேறு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.